செல்வப்பெருந்தகை ஸ்ரீபெரும்பத்தூர் தொகுதி. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் ரத்தம் சிந்திய தொகுதி என்பதால் காங்கிரஸ் செல்வாக்கு இன்னும் நீடிக்கிறது. இதை நம்பி இரண்டாவது முறையாக போட்டியிடுகிறார் மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை. இதே தொகுதியில் 2016 அதிமுக சார்பில் வெற்றி பெற்றவர் பழனி. இவர்தான் இப்போது செல்வப்பெருந்தகையை எதிர்த்து போட்டியிடுகிறார். 2021 தேர்தலில் இருவருக்கும் இடையேயான வித்தியாசமே 11,000 வாக்குகள் தான் என்பதால் இருவருக்கும் டஃப் ஃபைட் என்பதே நிலவரம். வாய்ப்பு 50-50. ஹசன் மௌலானா வேளச்சேரி தொகுதி. சிட்டிங் எம்எல்ஏவான இவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் தொகுதி முழுவதிலும் அதிருப்தி இருக்கிறது. ஆனாலும் தன் தந்தையான மாஜி எம்பி JM ஆரோன் வைட்டமின் பவை அள்ளி வீசி அதிருப்தியையும் அதிமுகவையும் சமாளித்து விடுவார் என ஹசன் பெரிதும் நம்புகிறார். தேர்தல் ரேஸில் முந்திச் செல்லும் அதிமுக வேட்பாளர் அசோக்கிற்கு முட்டுக்கட்டை போடுவாரா ஹசன் என்பது வரும் வாரங்களில்தான் தெளிவான பல்ஸ் கிடைக்கும். 50-50. அர்த்தநாரி ஆத்தூர் தொகுதி. 2011-2016 தேர்தல்களில் போட்டியிட்ட அர்த்தநாரியே தற்போதும் வேட்பாளராக களத்தில் நிற்கிறார். உள்ளூர்காரர் இல்லை என்ற அதிருப்தியை மீறி தொகுதி முழுவதும் அறிமுகம் இருப்பது பிளஸ். அதிமுகவுக்கு டஃப் ஃபைட் கொடுக்க கூடுதல் உழைப்பும் திமுகவினரின் சப்போர்ட்டும் தேவையாக இருக்கிறது. கடும் போட்டியில் காங்கிரசின் வெற்றி டவுட் தான். உயிலட்டி ராமச்சந்திரன் ஊட்டி தொகுதி. கடந்த 10 வருடங்களாக வட்டார காங்கிரஸ் தலைவராக பதவி வகித்த இவருக்கு மக்களிடம் அறிமுகம் இருக்கிறது. இருமுறை எம்எல்ஏவாக இருக்கும் கணேஷ் மீதான அதிருப்தி கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். மேலும் தொகுதி கிடைக்காததால் அதிருப்தியில் இருக்கும் திமுகவினர் தேர்தல் படியில் சுணக்கம் காட்டுகிறார்கள். வாய்ப்பு 50-50.